தீபாவளி தினத்தினுடைய வாழ்த்து பகுதியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். உண்மையிலே ஒரு பெரியவர்களினுடைய ஆசீர்வாதமும், அவர்களுடைய வாழ்த்தும் தான் மற்ற இளையோர்களை ம். சமூகத்தினுடைய ஒரு சீரான பாதையிலே அவருடைய ஆசீர்வாதமே வளர்த்துச் செல்லும். அதனாலே குருவருளும், திருவருளும் என்றும் நிறைந்திருக்க வேண்டும் இந்த தீபாவளி பொழுதிலே. நாங்கள் தீபாவளியை எல்லாம் எப்படி கொண்டாட வேண்டும்? இன்றைய காலகட்டத்தினுடைய மரபுகள் சார்ந்து மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமே இருக்கிறது. மாற்றங்கள் உண்மையிலே எங்களுடைய ஒரு இன்றும் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு காரணம் கால ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் நாங்கள் எங்களுக்குரிய தன்மைகளை சீராக ம். பதப்படுத்தி மாற்றிக்கொள்கிறோம். அந்த தீபாவளியை எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடலாம், என்ன மரபோடு நாங்கள் கொண்டாட வேண்டும், காலையிலே என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து தீபாவளி என்று என்னென்ன கர்மங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நியமங்கள் இருக்கிறது. நிச்சயமாக, நிச்சயமாக. அதாவது எப்படியெல்லாம் எங்களை நாங்கள் இந்த கொண்டாட்டத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது அதை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பேசலாம் சுதீபன். உண்மைதான். இந்த தீபாவளியை மரபு ரீதியாக பார்த்தால் கூடுதலாக பொதுவான மக்கள் காலையிலே ஆலய தரிசனம் முடித்திருந்தாலும் இன்று பொதுவான மக்கள் எல்லோருமே தீபாவளி என்று அசைவத்தை விரும்பி உண்பார்கள். இது கறிவிருந்தோடு தீபாவளி முன்னைய நாட்களிலே இருந்து கூட கொண்டாடப்பட்டிருக்கிறது. நரகாசுரனுடைய வதத்தை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவது போல இருக்கும். என்று இருந்தாலும் நாங்கள் காலையிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், முக்கியமாக தீபாவளியிலே எவ்வளவு பட்சணங்கள், எவ்வளவு ஆடைகள், எவ்வளவு பட்டாசுகள் கொளுத்துவதெல்லாம் முக்கியமோ அதை போல தீபாவளி என்று குளிப்பது முக்கியம். நிச்சயமாக அதான் ஸ்நானம் செய்வது என்று சொல்லுவார்கள். குளிப்பது என்று சொல்லிவிட்டால் நிறைய பெரிய ஒவ்வொரு நாளும் தானே நாங்கள் குளிக்கின்றோம். அது என்ன தீபாவளிக்கு வித்தியாசமான குளியல். சித்திரை வருடத்திற்கு மருத்து நீர் வைத்து நாங்கள் தோய்ந்து கொள்வோம், குளித்துக் கொள்வோம். இதை போல தீபாவளிக்கு எப்படியான ஸ்நானம் முக்கியம் என்று சொன்னால், தீபாவளி காலமும் ஒரு குளிர்காலம். அதனாலே நரகாசுரன் வதத்திற்கு பிறகு காவேரி கங்கையிலே ஸ்நானம் செய்வதை பக்தர்கள் விரும்புகிற பொழுது அம்பாள் மகாலட்சுமி கேட்கிறாளாம், இந்த குளிர் பகுதியிலே வெந்நீரால் மக்கள் ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மகாவிஷ்ணு அளித்த வாக்கிற்கிணங்க கங்கை தேவி வெந்நீரிலே உறைந்து, அதாவது சுடுநீரிலே உறைந்து தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து வெந்நீரால் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பது இயமம், ஒரு கட்டாயமான இயமமாக வகுத்திருக்கிறார்கள். இந்த எண்ணெயிலே சரஸ்வதி சப்த நதிகள் என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளும், இதை விட வெந்நீரிலே கங்கை, இவ்வளவு பேரும் உறைந்து இந்த ஸ்நானம் காலையிலே கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் நாங்கள் இறை வழிபாடு, ஆலய வழிபாடு. பண்டிகைகளுக்கு அவசியம் புத்தாடை அணிய வேண்டுமா என்றால் ஆம். பண்டிகைகள் புத்தாடையோடு புத்தாடை அணிந்து ஆலய தரிசனம் செய்வது சிறப்பானது. பல பேருக்கு புத்தாடை வாங்கி கொள்வது அல்லது புதிய துணிகளை உடுப்பதற்கு அளவான பொருளாதார நிலைமைகள், குடும்ப நிலைமைகள் இருந்தாலும் முடிந்தவர்கள் அதை செய்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் வளமை போல தோய்த்துலர்ந்த ஆடை அணிந்து ஆலய வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும். அதாவது பொதுவாக புத்தாடையில் தீபாவளி தினத்தன்று பெருமாள் இருப்பதாக ஒரு ஐதீகம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் சொன்னது போல மஞ்சள், குங்குமம், நல்லெண்ணெய், நீர், அதே போல புத்தாடை என்று சொல்லி ஒவ்வொரு விடயத்திலுமே ஒவ்வொரு இறைவன் அந்த நாளில் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லி முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். எது அப்படியாக இருந்தாலும் சதிவன், எங்களுடைய முன்னோர்களும் கொஞ்சம் அறிவுசாலிகள் தான் இல்லையா? சைவத்துக்குள் விஞ்ஞானத்தையும் புகுத்தி இருக்கின்றார்கள் என்பது யாருமே மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மைதான். மெய்ஞானம் சொன்னவற்றை பிற்காலத்திலே தான் விஞ்ஞானம் கண்டுபிடித்தது. அதனாலே மெய்ஞானத்தினுடைய உட்கருத்துக்களை படிக்கின்ற பொழுதுதான் விஞ்ஞானம் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிற அளவிற்கு அணுவினுடைய தன்மையை ஔவையார் முதல்லே குரலிலே சொல்லி, ஔவையாரனுடைய அணுவை தரித்து குறுக தரித்த கடலை புகுத்தி, அப்போ அந்த சொற்பதங்கள் கூட எங்கு பாவித்திருக்கிறோம்னு சொன்னால் சங்க காலத்திலே நாங்கள் பாவித்து விட்டோம். ஆனால் அதற்கு பிறகு விஞ்ஞானம் கண்டுபிடித்தது. அதனாலே மெய்ஞானத்திற்குள் தான் விஞ்ஞானம் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஏன் சொல்கின்றோம் இது என்று சொல்லி சிலர் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னொரு விடயம் கூட இதற்கு நன்றாக ஒத்துப்போகின்றது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இல்லையா சதிபன்? அதாவது 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான் எங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் வருகின்றது என்று சொல்லி. தை மாதத்தில் தைப்பொங்கல் வருகின்றது, சித்திரை மாதத்தில் சித்திரை பிறப்பு வருகின்றது. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், தைப்பொங்கலுக்கு என்னென்ன உணவை செய்ய வேண்டும், என்ன பண்டங்கள் செய்ய வேண்டும், சித்திரை பிறப்புக்கு என்ன செய்ய வேண்டும், ஆடி பிறப்புக்கு கூழ் இந்த மாதிரியா செய்யணும் என்று சொல்லி வைத்ததற்கு காரணம் பின்புலம் நாங்கள் ஆராய்ந்தால் ஒவ்வொரு காலத்தையும் வரவேற்கின்ற காலமாகவும் இந்த கொண்டாட்டங்கள் அமைந்து கொண்டிருக்கின்றது.
முன்பனி காலம், பின்பனி காலம், அதே போல இளவேநீர் காலம் என்று சொல்லி ஒவ்வொரு காலத்தையும் வரவேற்கக்கூடிய காலத்தில் தான் இந்த கொண்டாட்டங்கள் வருகின்றது. அதே போல அந்தந்த காலங்களில் உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளைத்தான் நாங்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதையும் இதற்குள் கொண்டு வந்து புகுத்தி இருக்கின்றார்கள். வெறுமனே சொன்னால் யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் அதை இறைவனுடன் இணைத்து சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக கேட்காதவர்களும் கேட்பார்கள் இல்லையா? ஆக நாங்கள் எல்லாவற்றையும் சிந்தித்து இந்த கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும். இதை நாங்கள் வெறுமனே இப்படியே எடுத்து நாங்கள் மட்டும் கொண்டாடிவிட்டு செல்லாமல் எங்களுக்கு பிறகு வரக்கூடிய எங்களுடைய இளைய தலைமுறைகளுக்கும் இவற்றையெல்லாம் கடத்தி கொண்டு செல்வது எங்களுடைய மிகவும் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. காலத்திற்கு தேவையான விடயம். தொடர்ந்து நாங்கள் தீபாவளியினுடைய கதை சார்ந்த நிகழ்ச்சி பகுதியோடு இணைந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஓம் கஜானன பத்மார்த்தம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மகே சீதலே த்வம் ஜெகன்மாதா சீதலே த்வம் ஜெகத்பிதா சீதலே த்வம் ஜெகத்தாத்ரே சீதலாஜை நமோ நமः. உலகம்பால் அனைத்து சைவ சமய இந்து மக்களுக்கும் இனிமையான நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்வியலிலே அமைகின்ற ஒவ்வொரு விடயங்களுமே எங்களுக்கு அர்த்தபுஷ்டியான நல்ல ஆகர்ஷணங்களை, நல்ல மகிழ்வுகளை, நல்ல செயல்பாடுகளை எங்களோடு ஒன்றி அமைத்து கொள்கின்றது. பொதுவாகவே எங்களுடைய வாழ்வியலிலே வருகின்ற விரதங்கள், விழாக்கள், பண்டிகைகள் எல்லாம் அர்த்தபுஷ்டியானவை, எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டவை, எங்கள் வாழ்வியலுக்கு நல்ல வழிகாட்டலாக அமைபவை. இவற்றை நாம் நல்ல முறையிலே தெரிந்து அதை சரியான முறையிலே கொண்டாடுவது நமக்கு மிக மிக இன்றியமையாததாக அமைகின்றது. பொதுவாகவே இன்றைய நவீன உலகத்திலே உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சியானது மிக மிக அற்புதமாக மேன்மையாக ஓங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுதான் அறிவியலிலே வளர்ந்தாலும் எங்களுடைய பாரம்பரியமான சமய வழிபாட்டுகளோடு தொடர்புடைய சில காரியங்கள், சில செயல்பாடுகள் முழுமையாக எங்களை ஆகர்ஷணப்படுத்துகின்றன. நாம் எந்த நிலையிலே இருந்தாலும், எந்த நிலையிலே உயர்ந்தாலும், எந்த நிலையிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய சமயம் சார்ந்த அந்த விழாக்களை, அந்த பண்டிகைகளை அந்த உரிய முறையிலே கொண்டாடுவது தலையாய கடமையாகின்றது. அந்த வகையிலே எங்கள் எல்லோருக்கும் இனிமையும் இங்கிதமும் பெருமையும் தருகின்ற ஒரு விழா பண்டிகையாக தீபாவளி திருநாள் அமைகின்றது. இந்த தீபாவளி என்று வந்தாலே எல்லோருடைய மனங்களிலுமே ஒரு சந்தோஷம், ஒரு சிறப்பு, ஒரு இன்பம், ஒரு இங்கிதம் எங்களை அறியாமல் மனதுக்குள்ளே புகுந்து விடுகின்றது. காரணம் என்ன? இந்த தீபாவளி என்றால் என்ன? முதலில் அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த தீபாவளிக்கு பல கதைகள் புராணங்களிலே சொன்னாலும் எங்களுடைய உள ரீதியாக, ஆகர்ஷண ரீதியாக, சமய சாஸ்திர ரீதியாக அதற்கு ஒரு சிறப்பான நிலைப்பாடு உண்டு. இந்த தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் என்பது முக்கியத்துவப்படுகின்றது. இந்த கங்கா ஸ்நானம் என்றால் என்ன என்றால், பொதுவாகவே எங்களுடைய ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் நான் முன்பு சொன்னது போலவே ஒரு அர்த்தபுஷ்டியான விடயங்கள் இருக்கின்றது. இந்த ஐப்பசி மாதம் சூரிய பகவான் துலா ராசியிலே செஞ்சிருக்கின்ற காலம். இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமாக சூரிய பகவான் நீசபங்கம் பெறுகின்றார். அதாவது சூரியனுடைய பலம் குறைந்து காணப்படுகின்ற காலமாக இந்த ஐப்பசி மாதம் அமைகின்றது. 12 ராசிகளிலே ஒவ்வொரு ராசியாக சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் இந்த துலா மாதத்திலே, அதாவது ஐப்பசி மாதத்திலே ஒரு மாதம் 30 நாட்களும் நீச நிலை பெற்று தன்னுடைய பலம் குறைந்து காணப்படுகின்றார். அப்படி அவர் பலம் குறைந்து காணப்படுகின்ற போது உடல் ரீதியாக, உள ரீதியாக எங்களுடைய மனங்கள் பாதிக்கப்படுகின்றன. எங்களுடைய வாழ்வியலுக்கு மிக முக்கியமான கர்த்தா சூரிய பகவான். அந்த சூரியனோடு சம்பந்தப்பட்டதான் இந்த பூமியினுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சரியான முறையிலே நெறிப்படுத்தி கொண்டு போவதற்கு, அந்த வாழ்க்கையிலே சூரியனின் பங்கு முற்று முழுதாக எங்களோடு இணைந்திருப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக ஒளி அமைகின்றது. அந்த சூரியனுடைய ஆதிக்கம் சற்று குறைகின்ற பொழுது மன ரீதியாக, உள ரீதியாக நாங்கள் சில மாற்றங்களை அடைகின்றோம். இந்த தீபாவளி திருநாளிலே கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்றது என்னவென்றால், சதுர்த்தசி திதி, அமாவாசை திதி சேர்க்கை. இதை
நாங்கள் சிவசக்தி சுரூபம் என்கின்றோம். இதை குறிப்பாக நீங்கள் உணர்ந்து பார்த்தால் மகா சிவராத்திரிக்கு இந்த சங்கமம் அமைகின்றது. மகா சிவராத்திரி அன்று சதுர்த்தசி திதி அமாவாசை திதி இரண்டும் சேருகின்ற ஒரு புண்ணிய காலமாகவே மகா சிவராத்திரியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலத்தான் இங்கே இந்த தீபாவளியிலே சதுர்த்தசி திதியும் அமாவாசையும் கலப்புப்படுகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. இதிலே நகர சதுர்த்தசி, அதாவது இந்த புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற தீபாவளி ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்றது அதிகாலை வேளையிலே இருக்கின்ற பிரம்ம முகூர்த்தம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக சந்திரனின் முழுமையான அந்த சாரம் உலகத்திலே படர்கின்ற வேளையிலே அதிகாலை வேளையிலே, அதாவது 4:46 இருந்து 5:46க்குள்ளான அந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் கங்கா ஸ்நானம் என்று சொல்லுகின்றோம். அந்த எங்களுடைய இல்லங்களிலும் சரி, நீங்கள் எங்கே இருந்து தண்ணீரை எடுத்தாலும் அன்றைய தினம் அந்த தண்ணீருக்கு ஒரு புத்துணர்வும் ஒரு புதிய உற்பத்தியும் அமைகின்றது. அதாவது கங்காதேவியினுடைய அருட்பார்வை, கங்காதேவியினுடைய அருட்சாணித்யம், அந்த நீங்கள் எங்கே ஸ்நானம் செய்தாலும் அந்த கங்காதேவி பூரணமாக அந்த கங்கையை ஆட்கொள்ளுகின்ற காலமாக இந்த தீபாவளி புண்ணிய காலம் சதுர்த்தசி காலம் அமைகின்றது. அதனாலே தான் அதிகாலையிலே சூரிய உதயத்தின் முன்னதாக இந்த கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் என்பதை தீபாவளியிலே வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தீபாவளி நாளிலே தான் மகாலட்சுமி திருப்பாற்கடலிலிருந்து தோன்றியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. அதனாலே இந்த எண்ணெயிலே லக்ஷ்மி சாநித்தியம் இருக்கின்றது என்பதை மிகவும் குறிப்பிட்டு கூறுகின்றார்கள். அதாவது கங்கா ஸ்நானம் செய்கின்றதற்கு முதலாக எண்ணெய் வைக்க வேண்டும். நன்றாக எங்கள் தலையிலே எண்ணெய் வைத்து அந்த எண்ணெயோடு ஸ்நானம் செய்து எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் எங்களுடைய கங்காதேவியினுடைய ஆகர்ஷணமும் நாங்கள் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த தீபாவளி அமைகின்றது.